வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் இன்போ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பார்க்க போகிறோம், அந்த வீடியோ காணொலியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க .pdf .word அதெல்லாம் நமக்கு நம்ம ஃபைல் சேவ் பண்ணும்போது கடைசியாக ஒரு வார்த்தையை சேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்டென்ஷன் சில இதுக்கு நம்ம சில ஷார்ட் ஃபார்ம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன், ஏடிஎம் இதெல்லாம் இருக்குது. இதோட நம்ம ஒரிஜினல் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேலே வேர்ட்ஸ்க்கு நம்ம அர்த்தங்களை போகிறோம். ஓகேங்களா, தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதோட விளக்கத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா, வாங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேன் அப்படின்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ரெண்டாவது பிடிஎஃப்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். தேர்ட் அதாவது சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். அடுத்தது ஏடிஎம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்ல மெஷின். அடுத்தது ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். ஆறாவது விஷயம் FSSAI அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கே அப்படின்னா ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறது, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒய்ஃபை அப்படின்னா ஒயர்லெஸ் பீரியாலிட்டி. அடுத்தது நமக்கு எல்லோரும் எப்பயுமே சர்ச் பண்ணுற ஒரு கூகுளுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியன்டட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா யாகு அப்படின்னா என்ன, எட்டானதர் கயாஜிக்கல் அஃபியூசியஸ் ஆரக்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா விண்டோக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா வைட் இன்டராக்டிவ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க் சொல்யூஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமன் ஓரியன்டட் மிஷின் particularly united and used under technical and educational research. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைரஸ். இந்த வைரஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் சிகேஜ். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா UMTS அப்படின்னா என்ன, யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேட்டிவ் அண்ட் சிஸ்டம். அடுத்தது அமோல்ட் அப்படின்னா என்ன, ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். அடுத்தது OLT லெட், அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். அடுத்து IMEன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டி. அடுத்தது ESN அப்படின்னா எலக்ட்ரானிக்கல் சீரியல் நம்பர். அடுத்தது நம்ம எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணுற UPS, அது UPS அப்படின்னா அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அடுத்தது HDMI அப்படின்னா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதிகமாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், நெட்டில் யூஸ் பண்ணுறது VPN பற்றி பார்க்க போகிறோம். VPN அப்படின்னா வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். தென் 21வது விஷயமாக நான் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் அப்படின்னா அக்சஸ் பாயிண்ட் நேம். அடுத்தது LED அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட். தென் TLNA அப்படின்னா டிஜிட்டல் லைவிங் நெட்வொர்க் அலைன்ஸ். தென் RAM அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ரோம் அப்படின்னா ரீட் ஒன் மெமரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை விஷயம் நம்ம இதுவரையும் பார்த்துக்கோம். 25 எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப போர் அடிச்சுன்னா நீங்கள் இதோட கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, இதோட விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 VGA அப்படிங்கிறது வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. தென் QVGA அப்படின்னா குவார்டர் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. WVGA அப்படின்னா வைட் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. WXGA அப்படின்னா வைட் ஸ்க்ரீன் எக்ஸ்டெண்டட் கிராஃபிக்ஸ் அரே. USB அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். WLAN அதாவது அப்படின்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். தென் ஆஃப்டர் PPI அப்படின்னா பிக்சல் பர் இன்ச். LCD அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. HSTPA அப்படின்னா ஹை ஸ்பீட் டவுன் லிங்க் பேக்கெட் அக்சஸ். HUPA அப்படின்னா ஹை ஸ்பீட் அப்பர் லிங்க் பேக்கெட் அக்சஸ். HSPA அப்படின்னா ஹை ஸ்பீட் பேக்கெட் அக்சஸ். GPRS நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். நெட்டெல்லாம் இல்லாத காலத்தில் ஸ்லோ நெட்வொர்க் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஜிபிஆர்எஸ்னு. ஜிபிஆர்எஸ் அப்படின்னா ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். ஹெஜ் அப்படின்னா என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் குளோபல் எவால்யூவேஷன். NFC அப்படின்னா
நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் ஓடிஜி அண்ட் கோ. எஸ்எல்சிடி அப்படின்னா சூப்பர் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஓஎஸ் அதாவது ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம விண்டோஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல வெஸ்டா, அதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எஸ்என்எஸ் அப்படின்னா சோசியல் நெட்வொர்க் சர்வீஸ். கேஎஸ் அப்படின்னா ஹாட்ஸ்பாட். பிஓஐ அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜிபிஎஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அடுத்தது டிவிடி அப்படின்னா டிஜிட்டல் வீடியோ டெஸ்க். ஜிடிபி அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங். டிஎன்எஸ்எஸ்ஐ அப்படின்னா டிஜிட்டல் நேச்சுரல் சவுண்ட் என்ஜின். ஓவிஐ அப்படின்னா ஓகோ வீடியோ இன்டர்நெட். சிடிஎம்ஏ அப்படின்னா கோ டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். WCDMA அப்படின்னா வைட் பேண்ட் கோ டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். ஜிஎஸ்எம் அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். டிஐவிஎக்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் இன்டர்நெட் வீடியோ அக்சஸ். ஏபிகே அப்படின்னா ஆத்தென்டிகேட்டட் பப்ளிக் கீ. J2ME அப்படின்னா ஜாவா 2 மைக்ரோ எடிஷன். எஸ்ஐஎஸ் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் சோர்ஸ். டெல் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் லிங்க் லைப்ரரி. ஆசர் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம லேப்டாப்போட கம்பெனி நேம் கூட சுருக்கு அப்படிங்களா, ஓகேங்களா. ஏசர் அப்படின்னா அக்யூஷன் கோஆப்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ரிஃப்ளெக்ஷன். ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ரியலி சிம்பிள் சிண்டிபேஷன். டிஎஃப்டி அப்படின்னு சொன்னால் தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். ஏஎம்ஆர் அப்படின்னா அடாப்டிவ் மல்டிரேட். எம்பெக் அப்படின்னா மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட் குரூப். ஐவிஆர்எஸ் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஹெச்பி அப்படின்னா ஹேப்லட் பேக்வேர்ட். ஓகே, அடுத்தது வந்து சம் வேர்ட்ஸ்க்கான ஃபுல் விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதாவது வந்து சரி, ஆக்சுவல் வேர்ட்ஸுக்கு என்ன ஒரு ஃபுல் ஃபார்ம் சம் வேர்ட்ஸே ஃபுல்லாக இருக்கும், அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஈவெண்ட்ஸ் ரிப்போர்ட். செஸ் அப்படின்னா சேரியட் கார்ட்ஸ் எலஃபண்ட் சோல்ஜர்ஸ். கோல்ட் அப்படின்னா க்ரோனிக் அப்செப்டிவ் லாங் டிசீசஸ். ஜோக் அப்படின்னா ஜாய் ஆஃப் கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட். எய்ம் அப்படின்னா ஆம்பிஷன் இன் மைண்ட். டேட் அப்படின்னா டே அண்ட் டைம் எவாலுவேஷன். ஈட் அப்படின்னா எனர்ஜி அண்ட் டேஸ்ட். டீ அப்படின்னா டேஸ்ட் அண்ட் எனர்ஜி அட்மிட்டட். பென் அப்படின்னா பவர் என்ரிச்ட் இன் ரிலீஃப். ஓகேவா. தென் ஸ்மைல் பாருங்கள், ஸ்மைல் கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்கிறாங்க. ஸ்மைல் அப்படின்னா ஸ்வீட் மெமரிஸ் இன் லிப்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். எட்ஸ் அப்படின்னா எண்ட் ஆஃப் திங்கிங் கெப்பாசிட்டி. ஓகே அப்படின்னா அப்ஜெக்ஷன் கில்டு. ஆர் அப்படின்னா ஒர்க், அதாவது க்ரிக் வேர்டில் சொல்லுவாங்க. பாய், ஓகேங்களா. பி வித் யுவர் எவ்ரி டைம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மிஸ்ட்ரி இன்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.